A particle is dropped along the axis from a height கொடுத்திருக்காங்க on a concave mirror கொடுத்திருக்காங்க. So acceleration due to gravity ஆனா நம்ம maximum speed of the image ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இனிஷியல் ஹைட். இனிஷியல் ஹைட் எவ்வளோ? h equal to f by 2 கொடுத்துருக்காங்க. At that time particle is at rest. So initial velocity 0. Drop பண்ண உடனே என்ன இருக்கும்? Acceleration due to gravity downwardsல இருக்கும். So particle will start moving down towards, it is along the, dropped along the axis, principal axis இல்லையா? So அப்ப எனக்கு time t, ஏன்னா instantaneous இது தெரியணும் எனக்கு. At any instant what is the velocity தெரியணும். So at time t equal to t வேணும்னா எனது equation of motion போங்க. v equal to u plus at. So v will be equal to 0 plus gt. ஏன்னா இது vu minus g minus எல்லாமே நான் a equal to minus g. இங்கே velocity என்னது? It is traveling downwards, downward velocity, so it is minus v. Direction காட்டுது. So minus minus cancel ஆயிடு. v equal to gt. Object velocity என்னது? எனக்கு v naught gt கிடைச்சிருச்சு. ரெண்டாவது எனக்கு என்ன வேணும்? Distance traveled at that time. அப்ப எனக்கு என்னது? s equal to ut plus half at square. h என்னது? Sorry, distance traveled நான் x ன்னு எடுத்துக்கிறேன். So minus x equal to 0 plus half into minus gt square. So x என்னதுப்பா? half gt square ஆயிடு எனக்கு. இது வந்து equation 2. இப்ப எனக்கு என்ன தேவை? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வேணும். எதுனாலும் மிரருக்கு நமக்கு வந்து அட் எனி இன்ஸ்டன்ட் டைம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுங்கிறது இது, சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது? h மைனஸ் எக்ஸ். ஸோ u நான் எழுதினேன்னா எனக்கு வந்து என்ன வரும்? h மைனஸ் எக்ஸ். h வந்து என்னது? f பை 2 மைனஸ் எக்ஸ் வந்து என்னது? half gt ஸ்கொயர். ஸோ f மைனஸ் gt ஸ்கொயர் பை 2. u ரெடி பண்ணிட்டேன்னா நான் இப்போ எனக்கு ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க fன்னு. ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஃபோக்கல் லென்த்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். ஸோ எஃப் அப்பான் எஃப் மைனஸ் யூ. ஸோ எஃப் அப்பான் எஃப் மைனஸ் யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்? எஃப் மைனஸ் ஜிடி ஸ்கொயர் பை 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன் வேணும்னா எனக்கு இதை வந்து வெளியில் எடுத்தேன்னா எஃப் மைனஸ் எஃப் பை 2 பிளஸ் ஜிடி ஸ்கொயர் பை 2. ஸோ இப்போ எனக்கு இது என்ன கிடைக்கும்? எஃப் அப்பான் எஃப் பை 2 பிளஸ் ஜிடி ஸ்கொயர் பை 2 எனக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் என்னன்னு வச்சுக்கலாம்? 2f பை எஃப் பிளஸ் ஜிடி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய மேக்னிஃபிகேஷன். இப்போ என்னதுக்கு மேம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் என்னது? அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் மைனஸ் எம் ஸ்கொயர் விஓ பை எம் தெரியும் நமக்கு. ஆனால் வெலாசிட்டி ஆஃப் த மிரர் வந்து 0, ஏன்னா அது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால vi will be equal to minus v square. எனக்கு v naught கண்டுபிடிச்சு வச்சுட்டேன், m கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் என்னது? எனக்கு மைனஸ் 2f, that means 4f square divided by f plus gt square the whole square into இது என்னது? it is நம்ம எவ்வளோ v naught எவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க? gt. கரெக்டா? ஸோ எனக்கு வந்து டு மேக்ஸிமம் ஆர் மினிமம், வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கட்டும் மினிமமாக இருக்கட்டும், நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நமக்கு வேணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வேணும்னா dvi, இங்க எது வேரியபிள்? டைம் தான். ஸோ dvi by dt should be equal to 0. அப்ப நான் அந்த இதுக்கு வந்து இதை வந்து நான் வந்து d by dt ஆஃப் vi பண்ணேன்னு என்ன ஆகும்? மைனஸ் 4f ஸ்கொயர் g. ரெண்டுமே என்னது? கான்ஸ்டன்ட் தானே, அதனால நான் வெளியில எடுத்துறேன். ஓகே, ஸோ இன்டு d by dt ஆஃப் t by f plus gt ஸ்கொயர் the whole ஸ்கொயர். நீங்க கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணலாம், இல்ல ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்க ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்றேன். ஸோ டீயை கான்ஸ்டன்டா வச்சுட்டு இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 2 இன்டூ எஃப் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் டு த பவர் மைனஸ் 3. அது வந்து கீழே போகும்போது பிளஸ் 3. ஸோ திஸ் வில் பி 3. ஜிடி ஸ்கொயரை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? 2gt கிடைக்கும். சரியா? ஸோ தென் அதுக்கு அடுத்து இது வந்து ஐ ஹாவ் டு கீப் f plus gt ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருக்கிறத கான்ஸ்டன்டா வச்சுட்டு நியூமரேட்டர்ல இருக்கிறத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ மைனஸ் 4f ஸ்கொயர் g இதை வெளியில எடுத்துட்டேன். இது இருக்கு இங்க f plus gt ஸ்கொயர் டு த ஸ்கொயரிஃபை. நான் இதை டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மை வெளியில எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க மைனஸ் 4gt ஸ்கொயர் பிளஸ் f plus gt ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைக்கும். கரெக்டா? இது 0 ஆக முடியாது. அப்ப உள்ள இருக்கிற டேர்ம் தான் 0 ஆகணும். ஸோ உள்ள இருக்கிற டேர்மை நான் 0க்கு இது பண்ணினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்?
1 will be equal to 4 gt square by f plus gt square the whole, that's all. So f plus gt square will be equal to 4 gt square. F will be equal to 3 gt square. நமக்கு time தான் வேணும். So t square will be equal to f by 3 gt square is f. So t square is f by 3g. So this will give me what t is under root f by 3g. கரெக்டா? இதுதான் வந்து maximum speed of this one. At the time t, we can get maximum speed. Maximum speed வேணும்னா அவங்க maximum speedும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப 3 by 4 maximum speed கண்டுபிடிங்க. Maximum speed என்னது? Maximum speed at time t equal to under root f by 3g போட்டேனா what is the speed மா? Speed என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். vi பாருங்க. vi value இங்க இருக்கு. minus 4 f square gt divided by f plus gt square the whole square. இதுதானே velocity of the image. இதுல வந்து நான் time value substitute பண்ணினேனா under root f by 3g divided by under root f plus g into t squareங்கிறதுனால நான் என்ன எழுதிக்கலாம்? It is f by 3g the whole square. So minus 4 f square g, இந்த g cancel ஆயிடும். So here it will be f plus f. 4f by 3, 16f square by 9. Okay, so f square cancel ஆயிடும். This is f by 3g. So this 4 and this 4, it cancels. So minus 9 into f g square by 3g I will get it. Correct? So this again, if I is fg by 3, I am getting it. So what is the answer they have given? 3 by 4 xfg. Okay. Here 4 now calculation mistake. Here 9 by 4. So idhilende 3 na kondu poitena. So what will happen? 3 உள்ள போகும்போது 9fg by 3. So minus 3 by 4. 3fg only I will get it. So correct தானே? So answer வந்து என்னது? The format வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. vi velocity of the image. அவங்க ஸ்பீடு தான் இது பண்ணனால சைன் கன்வென்ஷன் பார்க்கல. So xfgன்னு கொடுத்துருந்தாங்க. So x will be equal to 3. Clear? So இந்த xம் இந்த xம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது நான் வேரியபிள் டெம்பரரி வேரியபிள் எடுத்தேன். அதை வேணா மாத்திருக்கணும். என்னன்னா இதை வந்து இது கேபிட்டல் x, இது ஸ்மால் x. ஓகே டன். அதுவும் சால்வ் ஆயிடுச்சு. This is capital X. So capital X is 3.